ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த அன்பு நமக்குள்ள என்ன பண்ணிருக்கான், ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது என்று பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு நம்மிடத்துல நிறைவா இருக்கும் போதுதான் நமக்கு சந்தோஷம் இல்லையா? ஒருத்தவங்க நம்ம ரொம்ப நேசிக்கிறாங்கன்னா உடனே ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு என்ன வேணாலும் கொடுப்போம், என்ன வேணாலும் செய்வோம். அப்ப அந்த அன்பு நமக்குள்ள இருக்கும்போது, அப்ப தேவனுடைய அன்பு ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாரும் ரட்சிப்பு அனுபவம் எல்லாருக்கும் இருக்கா? எல்லா பாரம்பரிய கிறிஸ்தவத்துல ரட்சிப்பு என்பது என்ன? தேவன் மேல நீங்க அப்படி முழுமை என் பாவத்துக்காக மரித்தாரு, என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற அந்த சந்தோஷம் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அன்பு ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்மளுடைய சுறுசுறுப்பு, மகிழ்ச்சி, அதாவது இந்த ரிமோட் கூட கொடுத்தா கூட ஓடும் பாருங்க, அந்த மாதிரி ஓடுவோம். ரோட்ல வரவங்களுக்கு ஓடி பேசணும், வாங்க அப்படியே ஒரு சிரிப்போம். அவங்கள பார்த்துதான் ஏசப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னுவோம். போய் ஒட்டி ஒட்டி போய் பேசுவோம், ஏசப்பா ரொம்ப நல்லவர், ஏசப்பா. இல்லை இல்லை, அந்த மைக் எடுத்துரு, அந்த மைக் ஆப்போசிட்ல இருக்கு, அதே எடுத்துரு, அந்த மைக் எடுத்துங்க. ஓகே, சரி. நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். அந்த அந்த சுறுசுறுப்பு எல்லாமே இருக்கு. ஆனா நாட்கள் கடந்து போக 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 வளரணுமா குறையணுமா? குறையுதா வளருதா? இப்ப யாருன்னா பார்த்தா சொல்றோமா, ஆண்டவருடைய ரட்சிப்பை பத்தி சொல்றோமா, கொஞ்சம் பேசுறோமா? இப்போ அது கொஞ்சம் நம்ம சுயசித்தத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கணும். ஆனாலும் என்னுடைய நினைவுகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஓரம் வச்சுட்டு தேவன் மேலே நம்ம வைக்கிற அந்த அன்பை நம்ம நினைத்து நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கும் பொழுது, ஆலயத்துக்கு போறோம், எல்லா காரியத்தையும் செய்யறோம். ஆரம்ப காலத்துல இருந்த ஜபம் அதிகமா ஜெபிச்சிருப்போம். இப்போ என்ன ஜெபிங்கன்னு சொன்னா கூட வாய் திறக்காம உட்காந்துருக்கும். அப்ப என்ன பண்ணுச்சு, ரட்சிப்பு குறைஞ்சிச்சின்னு அர்த்தம். ஜெபின்னு சொன்னா டக்குன்னு நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு ஜெபிக்கணும். எழுதுன்னு சொன்னா உட்காந்து எழுதணும். பயப்பட எதுக்கு பயப்படணும்? நம்முடைய ஆண்டவரை பத்தி நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு குழந்தை பேசுறது அவங்க அம்மாவுக்கு தெரியாது கூட, நீங்க ஜெபிங்க. அவங்க நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, நினைச்சாலே நம்ம ரட்சிப்பு பொங்காது. ரட்சிப்பை நம்மளே ஆஃப் பண்றோம். நம்ம இருதயத்துல இருக்கிற அந்த ரட்சிப்பை நம்மளே என்ன பண்ணிடுறோம், ஆஃப் பண்ணிடுறோம். அதனால அந்த ரட்சிப்பை உற்சாகப்படுத்துறது பொங்கி பொங்கி ரட்சிப்பை. இந்த பாட்டு ஒண்ணு இருக்கு, என்னது, பொங்கி பொங்கி வழியுது, அது இல்லை, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குது, பொங்கி பொங்கி வழியுதுன்னு சொல்லி நாங்களாம் அப்படி எங்கெங்க கூட்டம், எங்க ஓடுவோம். அப்படி இங்கேருந்து அங்கே பெரியாத்துல இது ஏஜி சர்ச்சு அப்படி போவோம். அந்த எபினேசர் பாஸ்கர் வீட்டில் ஒரு மீட்டிங்கு, இப்படியாக ரட்சிப்பின் புதுசுல ஓடிக்கிட்டு இருப்போம். அதிக நேரம் ஜபத்துக்கு தருவோம், அதிக நேரம் ரட்சிப்புக்கு தருவோம். ஆனால் அதை பார்த்து ஒரே சந்தோஷப்படுவோம். அப்புறம் ஜபம் பண்ணிட்டு நம்ம இறங்கி வீட்டில் இருந்து வெளியில போறோம்னு சொன்னோம், ஆண்டவரே நீங்க எனக்கு மேகஸ்தம்பமா வாங்கன்னு சொல்லுவோம். கரெக்டா மேகஸ்தம்பம் வரும், நம்ம நடந்து போவேன். அப்படி ஒரு சந்தோஷம். அப்ப ஆரம்பத்துல இருந்த ரட்சிப்பு பொங்கும் பொழுது அந்த மேகஸ்தம்பம் வந்தது. இப்போ சில வேலையில அன்றே வெயில் அதிகமா இருக்கு, நீ போ வெயில்ல அப்படின்னுடுவாரு ஆண்டவர். ஏன்னா ரட்சிப்பு என்ன ஆச்சு, ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நட, வெயில்ல நட அப்படின்னு. அப்ப நம்ம ரட்சிப்பு பொங்குகிற அனுபவம் இருக்கும் பொழுது நம்ம இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு நமக்குள்ளாக இன்னும் தேவன் மேல வரணும். காரணம் என்னன்னா, இதனால என்னன்னா உலகத்துல அதிகமா அன்பு கூறும்போது சில வேளையில அப்படியாக மாற்றப்படுகிறது. ஆனா தேவனுடைய அன்பு அப்படி இல்லைங்க. ஆண்டு பாருங்க, ஒரு இதுல படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், யோவான் 6:14 படிக்க வேண்டாம். கூட நிறைய 12 கூட நிறைய நீங்க என்னது அப்ப துணிக்க மீது எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வச்சிருக்காரு. அவ்வளவு அன்பு தேவனுக்கு. அவங்களுக்கு சப்போர்ட் இருப்பாங்க. அதனாலதான் அவங்க பிள்ளைங்களுக்கு மாத்திரம் சப்போர்ட் பண்றாரு. வரவங்க அவ்வளோ பேரை குணமாக்குறாரு. அவங்கள பரிதாபப்பட்டு அவங்க மனதுருகி அவங்க மேலே அன்பு வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்பிடுறாரு. நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு அப்படி போகிற அந்த கூட்டத்தில் இருக்கீங்களா, இல்லை ஆண்டவரோட கூட இருக்கிற அந்த அன்புல இருக்கீங்களா? அப்போ தான் நமக்கு கூட நிறையா கொண்டு வர முடியும்.
அந்த ரட்சிப்பு சாதாரணமா விட்டுடக்கூடாது. நான் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது எனக்கான காரியங்கள், எனக்கான அந்த ஆசீர்வாதங்களை நான் கொண்டு போய் இன்னும் அநேகருக்கு நான் கொடுக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கூடைகளை எடுத்து போனவங்க அவங்களால தின்னு முடிக்க முடியும். கொண்டு போய் அவங்க சொந்தக்காரங்க திருப்பகுதியில் எல்லாத்தையும் கொடுத்து, இது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இது அற்புதம் செய்தது, அற்புதம் செய்ததுன்னு சொல்லி கொடுக்க முடியும். அப்ப ரட்சிப்பு நமக்குள்ளாக பொங்க வேணும். தேவன் அந்த அன்பை வச்சு சீஷர்களுக்கு சப்போர்ட் பண்ற அதே தேவன் இன்னைக்கு நமக்காகவும் அவர் சப்போர்ட் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் யோவான் 3:16 எல்லாருக்குமே தெரியும் அந்த வசனம். ஒரே பேரான குமாரனை எவனும் தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்னைக்கு நான் கேட்டேன், அன்னைக்கு இவங்க எபிமான் ஹஸ்பண்ட் ஞானசேகரன் என்ன சொன்னாங்க, யாரெல்லாம் எவ்வளோ தூரம் அன்பு கூறுங்கன்னா அப்படின்ட்டாரு மேலே. ஏன்னா உயரத்துக்கு நான் ஆண்டவரை அன்பு கூறுறேன். எல்லாரும் இப்படின்னீங்க, இப்படின்னீங்க. ஆனால் அவர் மாத்திரம் இப்படின்னாரு, வானத்துக்கு மேலே இருக்கிற அவ்வளோ தூரம் நான் தேவன் மேலே அன்பு வைத்திருக்கேன். அப்போ ஏன்னா அவர் நமக்காகவே கொடுத்திருக்கிறார். அவர் தேவன் யார் இடத்துல அன்பு கூறுறாருன்னா கீழ்ப்படுகிறவர் இடத்துல அன்பு கூறுகிறாராக காணப்படுகிறார். கீழ்ப்படியும் பொழுது தேவன் அன்பு கூறுகிறாரா இருக்கிறார். ஆதியாகமத்துல தெரியும் ஆபிரகாமை பத்தி. அவர் கீழ்ப்படிஞ்சு வந்து எவ்வளவு ஸ்பெஷலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. கீழ்ப்படுகிறார். எல்லாத்த விட அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தேவன் மேல இருக்க அன்பு போய் பையனை பலி கூட வா கிளம்பு கூட்டிட்டு போயிட்டு கொடுக்குற அளவுக்கு அதுதான் பொங்கி வருகிற அவர் மேல வச்சிருக்கிற அன்பு. என் தேவன் எதை சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு போகிற அன்பு வந்து பெரிதான அன்பு. அந்த அன்பு அதனால்தான் அவருக்கு என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், குறை இல்லாம அவனுடைய சந்ததியை தகப்பனுடைய எல்லாருக்கும் விசுவாசத்தின் தகப்பனாக ஒரு பெரிய போஸ்டர் அந்த ஆபிரகாமுக்கு கிடைச்சது. ஏன்னா அவன் செவி கொடுத்து ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை அந்த அன்பை தேவன் கொடுக்கிற அது குழந்தையே இல்லாம எல்லா சூழ்நிலை இல்லாத சூழ்நிலையில உன்னை ஆசீர்வதிச்சிருக்காருன்னா நீ தேவன் மேல எந்த அளவுக்கு அன்பு வைக்கணும். தேவன் மேல அன்பு வைக்கணும். நம்ம தேவன் மேல வைக்கிற அன்பு எந்த சூழ்நிலையும் வரக்கூடிய சூழ்நிலையே இல்லை. அந்த சூழ்நிலையில தேவன் எனக்கு உதவினார் என்று சொல்லும் பொழுது, உதவி செய்தார் என்று சொல்லும் பொழுது நீங்க நிறைய பெரிய காரியங்கள் ஆண்டு செய்திருக்காரு இல்லையா. மறிச்சு போவேன் நினைக்கிற தருவால ஹாஸ்பிட்டல்ல கிடப்போம். ஆனா ஆண்டவர் ஜீவனோடு கொண்டு வராரு இல்லையா, ஜீவனோடு கொண்டு வர்றாரு. எத்தனை விதத்துல இல்ல. நான் சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்டு விஷத்தை குடிச்ச விஷமே எனக்கு தெரியாது, எதை காய குடிச்சா நானும் வாங்கி குடிச்சிட்டு, அதான் என் ஃப்ரெண்டுக்காக நான் உயிரை கொடுக்குறேன். நான் என்ன வெங்காயம் ஒண்ணுமே தெரியாது, அது விஷக்காயின்னு கூட எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு மக்கா இருந்திருக்கேன். ஏன்னா அவள் குடிக்கிறாள், எதுக்கு குடிக்கிறேன்னு. இல்லை நீ பேசாத கம்மனு அரைக்கிறா. என் வீட்லேயே வந்து எங்கள் வீட்லேயே காய வச்சுட்டு அரைக்கிறா. நான் வாங்கி அவள் குடிச்சாலும் மீதி அரை சொம்பு வச்சுருந்தேன், அதை குடிச்சிட்டு மிச்சம் வச்சப்ப அந்த சொம்பு எடுத்து குடிச்சிட்டேன். ஏன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம, அதாவது என்னன்னா நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட எப்படி நம்ம போகிறோம். இந்த அன்பு அந்த ஃப்ரெண்டு மேலே வைக்கிறோம். அந்த அன்பு அதை குடிச்சிட்டு அவள் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. எனக்கு இங்கே வாமிட் வந்துட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து 2 போடுறாங்க. ஆனால் கரெக்டாக அந்த டைம் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதனால் அதை நினச்சிட்டாங்க. எனக்கு அது விஷம்னே தெரியலம்மான்னு சொன்னால் இன்னும் 2 சாத்துறாங்க என்ன, ஏன் குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம். அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் அவர் செய்த ஜீவனை கொடுத்து எத்தனை தடவை நமக்கு உயிர் கொடுத்து ஆண்டு பிழைக்க வச்சிருக்காருன்னா அந்த தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அவர் மேல நம்ம எவ்வளவு அன்பு வைக்கணும் பாருங்க. அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்புக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவர் மேல அன்பு வைக்கணும். தேவன் மேல நம்ம அன்பு வைக்கிறவங்களா இருக்கணும். அந்த அன்பு குறையக்கூடாது, அந்த அன்பு குறையவே கூடாது. அவருக்கு கொடுக்கிற கணம் தான் நீங்க அவருக்கு செய்கிற அன்பு. அவருக்கு செவி கொடுக்கறது தான் நீங்க அன்பு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் அன்பு. அதை செய்யும் பொழுதுதான். அதனால்தான் ஆபிரகாம் எல்லாருக்கும் முன்னால ஆண்டவர் அவனை ஆவிக்குரிய தகப்பனா இந்த நாள்ல வைத்திருக்கிறார். அவர் சீஷரிடத்துல அன்பா இருந்தாருங்க. பின்னால வான்னா உடனே வலைய விட்டுட்டு வந்துட்டாங்க. பின்னால வா, நம்மள எத்தனையோ தடவை அழைச்சிருக்காரு. வா மகளே, கூப்பிட்டதுனால தான் நம்ம இன்னைக்கு இங்க இருக்கிறோம். நமக்கு ஒண்ணுமே தெரியாதுதான். நம்ம ரட்சிப்புனா என்ன தெரியும், உலகத்துல இருந்தோம். நம்மளை கூப்பிட்டுட்டு விக்கிரகத்துல பின்னால இருந்தோம், நம்மளை அழைச்சிட்டு வந்தாரு. போகிற வழியிலெல்லாம் என்ன பண்றாரு, எத்தனையோ ஆபத்து ஸ்டேஷனுங்க தாங்கி கொண்டாங்க. போகும் போல காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, எல்லாத்தையும் ஆனா ஆண்டு அங்க கூடவே இருந்து என்ன பண்றாரு, எல்லாம் செய்யறாரு. இவ்வளோ அன்பு செலுத்தி ஆண்டு ஒரு நாள் அவங்கள பசியா இருக்க விடல, அவங்களுக்கு ஒரு ஜுரம் வரல, ஒன்றும் வரல. அந்த ஸ்டேஷன்கள் அப்படி யாருன்னா எதிர்த்து கர்ப்பங்களை திட்டினா கூட சப்போர்ட் பண்ணுவார் ஆண்டவர்.
என் பிள்ளைங்க உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுவார், சண்டை போடுவார். என் பிள்ளைங்க ஏசின்னு சொல்லிட்டு பரிந்து பேசுகிற தேவன் அப்படியெல்லாம் பண்ணிட்டு அவர் இதுக்கு பண்ண பிறகு சிலுவைக்கு போன பிறகு உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வலையை எடுத்துட்டு வா போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறவனு சேர்த்து கூட்டிகிட்டு போனாங்க. உடனே அங்கே அப்போ கூட இல்லை, பிள்ளைங்களை கூப்பிட்றாரு. அப்பத்தையும் மீனையும் பொறிச்சு வச்சுட்டு இருக்கிற அன்பு எங்கே இருக்கு? நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பாவி நன்றி கெட்டவனேன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க, வந்து அந்த மாதிரி எத்தனை வேலையில நம்ம நன்றி இல்லாமல் போகிறோம் ஆண்டவருக்கு. அவர் சொன்ன வார்த்தை ஒப்பு கொடுக்குறோம், ஆமாண்டவரே நாங்கள் இது செய்வோம், இது கண்டிப்பாக அவங்க கூட இருப்போம்னு சொல்லிட்டு அந்த அன்பை எங்கே கொண்டு போய் விட்டுறோம்? ரட்சிப்பு எங்கே போச்சு? அந்த அருளை பரிசுத்த ஆண்டு ஊற்றப்பட்ட அந்த அன்பை என்ன பண்ணிடுறோம்? கீழே வச்சிடுறோம். அதனால அவர் மீனை பொறிச்சு தன்னை வைக்கிறது போல தேவன் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஜனங்கள் படுற வேதனையை பார்த்தாலும் அவர் மனதுருகிற தேவன். அந்த அன்பு அப்படியே ஊற்றப்படுது. அந்த அன்பு நமக்கு எங்கே இருக்கு? அந்த ஜனங்கள்லாம் படுகிற வேதனையை நேற்று காலையில் நானும் காயத்ரி திடீர்னு நாங்கள் இருந்துட்டு இருக்கேன். ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு 10 நாளாக இப்பளோண்டு தண்ணி தான் குடிக்கிறாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. சரி, ஏதோ வயசானவங்க சாதாரணமாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு கொஞ்சம் வந்து ஜபம் பண்ணிட்டு போங்கன்னாங்க. சரி, ஒரு 9:30க்கு நாங்கள் 2 பேரும் போனோம். பயந்துட்டேன் நான். வெறும் எலும்பு குச்சி தான் இருக்குது, ட்ரெஸ்ஸு இல்லை, மேலே சும்மா நாங்கள் வரணுன்ட்டு ஒரு சின்ன ஒரு புடவை போட்டிருக்காங்க. எனக்கு அப்படியே கண்ணு கலங்கி பயந்துட்டேன். ஏன்னா ஐயோ இந்த அளவுக்கு ஜீவன் ஒரு அம்மா அழகாக இருக்காங்க, அழகுன்னா அழகாக இருக்காங்க. அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, இப்போ அழகாக இருக்காங்க நீங்கள் சொல்ல, இதுக்கு முன்னால் அதை ரொம்ப அழகு அவங்க அப்படின்னாங்க. அவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் ஏற்றுக்கல, அவங்க மட்டும் ஆண்டவரை ஏற்றுட்ருக்கவங்க. அவங்களுக்காக சொன்னா ஒரு இந்த பக்கம் இடுப்பு பகுதியிலேருந்து இது வரைக்கும் ஒரே படுக்கை போட்டுங்க. இந்த ஒரு படுக்கை புண்ணுனால முதுகு உட்கார, அதனால அவங்க வலி தாங்காமல் படுத்துட்டு கிடக்குறாங்க. அவங்க வேலைக்கு போயிடுறாங்க விட்டுட்டு, அவங்களே எடுத்து படுக்கையில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு வச்சுருவாங்களாம். ஆனால் இப்போ அது கூட சாப்பிட்றதுக்கு இல்லை, தண்ணி கொஞ்சம் தான் குடிக்கிறாங்கன்றாங்க. நம்ம கண்ணுக்கே அவ்வளோ அந்த அம்மாவை பார்க்கும்போது அவ்வளோ மனது இருக்கும் வருதுன்னா, தேவன் எல்லாருடைய உங்கள் ஆத்மாவும் என்னுடைய ஆத்மா அழிவுக்கு போகக்கூடாதுன்ற அன்பு தாங்க அவர் கதறாரு. உங்களுடைய ஆத்மாவை எழுது, ரட்சிப்பை விட்டுடாத, ரட்சிப்பை காத்துக்கோ, என் மேலே நான் உன்ன மேலே அன்பு கூறுறேங்கிற ஆண்டவர் தான் நம்ம கூட உள்ளாவி கொண்டு இருக்கிறார். அதனால சடங்கள் படும் வேதனையை பார்க்குற அதே தேவன் நம்ம கூடவும் இருக்கிறாருங்க. அவர் என்னோட இருக்கும்படிக்காக உங்களை தெரிந்து கொண்டேன்றார். அவர் கூடவே இருக்கணும்னு விரும்புகிற ஒரே தேவன் அவர் தாங்க. நம்ம யார் இருந்தாலும் என் கூட இருக்கணும்னு சொல்கிற ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் தான். நம்ம தகுதி பார்த்து நீ பெரிய பணக்காரன், நீ பெரிய டேலண்ட் உள்ளவன், நீ நல்ல ரொம்ப அறிவாளி, நீ அப்படியெல்லாம் ஆண்டவர் தேடலைங்க. நீ என் மக வாமாதான், எதை பார்த்து கூப்பிடல, நீ என் பிள்ளை வாப்பில்ல, என் கூட இரு அம்மா அப்படின்னு கூப்பிடுற ரட்சகர் நம்ம கூட இருக்காரு. அந்த ரட்சிப்பின் தேவன் நம்ம கூட இருந்ததுனால தான் அந்த அன்பு நமக்குள்ளாக இன்னும் அதிகமாக நமக்கு பெறுது. யோவான் 6:44 என்னன்னு பாருங்க. அப்ப ஒருத்தவங்க இயேசு கிட்ட வரணும்னா பிதா அக்ரிமெண்ட் கொடுத்தாதான், அவர் அச்சாரம் போட்டாதான் வர முடியும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் எங்கள் வீட்டாக இருப்பாங்க, எங்கள் தங்கச்சி ரட்சிப்பாங்க. பிதா எடுத்துக்கொள்ளவிட்டால் யாரும் வர முடியாது. அவங்களாம் கர்த்தரை எடுத்துக்கொண்டாதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் ரொம்ப அன்புள்ள தேவன். மறுபடியும் அவங்களுக்காக என்ன பண்ண சொல்றாரு? ஜெபிக்க சொல்றாரு. நம்ம ரட்சிப்பை நம்ம அவங்க எதிர்க்க காத்துக்கணும். அதனால தான் நம்மளை புத்திர சுவாரமா நம்மளை பிள்ளைங்களா அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். யோவான் 1:12 பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2:4. அப்ப ஒரு நிமிஷமாவது மனம் திரும்பி வரட்டும், ஒரு நேரமாவது அவங்க மனம் திரும்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனே அந்த அன்பு செலுத்தும் போது நம்ம எந்த அளவுக்கு ஜனங்களுக்காக நம்ம பிரயாசப்பட்டு ஜெபிக்கணுங்க. ஆனால் எல்லாவற்றையும் சொல்லிட்டு நிறைய தேவன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வேதாகம் முழுவதுமே என்னதான் கண்டிஷன் இருந்தாலும் அவருடைய அன்பு இழையோடி வந்து கொண்டிருக்கும். ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரை அந்த அன்பு வந்து கொண்டே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த 2:4 சொல்கிறாரு, நம்மளை பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ எல்லாம் செய்திருக்க, என் கூட இருக்க, காணிக்கை செலுத்துற, ஆலயத்துக்கு வர, எல்லாவற்றையும் செய்கிற, ஆனால் எடுத்து பாரு, நீ காசு கொடுக்கலன்னு கேட்டாரா?
நீ எதனா கொடுக்கலன்னு கேட்டாரா? உன் அன்பு எங்கம்மா தனிஞ்சு போச்சம்மா, இப்போ என்ன நீ கவனிக்கிறது இல்லையே, நான் ஆண்டவராச்சே, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நித்திய ஜீவனுக்கு, உன்னை ரட்சிப்பு வஸ்திரத்தில் என்னோட அன்பு எங்கே இருக்குது, உங்ககிட்ட எங்கே இருக்குது அந்த அன்புன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அதை குறை கேட்கறது கூட பாருங்க, அன்பு எங்கேன்னு தான் கேட்குறாரு. நிறைய பேர் அன்பு நேசித்து அவர்கிட்ட கொடுக்கும்போது உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு சொல்கிறாரு. நிறைய காரியங்களில் நம்ம தேவனுக்கு அநேக வேலைகளில் நம்ம சில வேலைகளில் அன்பை என்ன பண்ணிடுறோம், அன்பு தரமாட்டேங்கிறோம். யாருன்னா சொல்லி அடித்து திட்டினாக்கா ஓடி போய் அவர்கிட்ட அழுவோம், ஏசப்பா, அப்போ தான் ஓடுவோம். மற்ற டைம்லாம் சந்தோஷமாக இருக்கிறதையும் ஆண்டவரை நேசிக்கணும். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நேசிக்கணும். பாருங்கள், இந்த 1 ராஜாக்கள் அந்த சாலமோன் பார்த்தீங்கன்னாக்கா படிக்க வேண்டாம், 11:4 10 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, படிச்சுருங்க. 1 ராஜாக்கள் 11 அதிகாரம். பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் மேல அன்பு வச்சு, அப்பா எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பாதத்துல விழுந்தவர் தள்ளப்பட்டான். அன்பு என்ன ஆயிடுச்சு, வேற பக்கம் திருப்பிடுச்சு, வேற பக்கம் டர்ன் ஆயிடுச்சு. அதனாலதான் என்ன பண்றாரு, உத்தமமா இருக்கவில்லையா, கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதான் செய்தார். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, திரும்பவும் இரக்கம் உள்ள தேவனா இருந்துட்டு 2 தடவை சொல்றாரு, அன்னிதேவனை பின்பற்ற வேண்டான்னு. இப்படிப்பட்ட ஒரு அன்பை பார்த்துருக்கீங்களா? நமக்கு எச்சரிப்பு கொடுப்பாருங்க, 2 தடவை எச்சரிப்பு கொடுப்பாரு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் 2 விஷயம் நமக்கு சொல்லுகிறவரா இருக்கிறார். விட்டு தன் இருதயத்தை, என்னது, அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்துல ஊற்றப்பட்ட அந்த பசுத்த அவனை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு கொஞ்ச காலம் அவங்கெல்லாம் மறைச்சு போவாங்க, இவனும் மறைச்சு போறான். ஆனா நித்திய காலமாய் தேவனிடத்துல வாழ வேண்டிய அந்த அன்பை அவன் சரியா கவனிக்காதனாலதான் அவன் புறம்பாக தள்ளப்பட்டு போயிட்டார். சாலமோன் அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு வராத படிக்கு நாம் எச்சரிக்கையோட வேறு பக்கமாக நாம் திரும்பாத படிக்கு தேவன் மேலே வைத்திருக்க அன்பிலே நிலைத்திருக்கத்தக்கதாக தேவன் நம்மை நடத்தும்படிக்காக கவனிக்கணும். எபிரேயர் 6 அதிகாரம் 4-6 படிங்க. தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் மறுபடியும் பிடிக்கிறது கூடாத காரியம். அப்போ முடிவு பறிந்த நிலை நிற்கவங்க தான் ரட்சிக்கப்பட முடியும். இதுல என்ன ஆயிடுச்சுனாக்க, இந்த இடத்துல பரம ஈவை ருசி பார்த்தோம், அவர் தான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை நடக்கணும், எல்லா பாதுகாப்பும் கிடைக்கணும்னா அவர் தாங்கிற அந்த அன்பை விட்டுட்டு நம்முடைய அன்பு வேற பக்கம் திரும்பிச்சுனாக்கா ரட்சிப்பை எழுந்து போறோம், அந்த அன்பை விட்டு நம்ம தூரமா போறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ முடிவு பரியந்த நிலை நிற்கிறவன் தான், நீ என்னைக்கும் என் மேல அன்பு. அதனால அந்த யோவான்ல எழுதப்பட்டிருக்கும், எல்லாமே அன்பிலே நிலைத்திருங்கள் இல்லையா. அந்த யோவான் 15 அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், 15, 14 வசனம்லாம் பாத்தீங்கன்னா என் சிநேகிதராக இருப்பீர்கள் சொல்றாரு. என்ன, நீங்க அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 15, 9, 10, 12 இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னாக்கா தேவன்ல நிலைத்து இருக்கோமா, ஜபத்திலே அன்பிலே நிலைத்திருங்க, அவருடைய அன்பில நிலைத்திருங்கன்னு அந்த இடத்துல அவ்வளோ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா நம்முடைய கேரக்டர் எப்படி போகுது, நம்முடைய கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு ஆக்டிங் பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டு மாறிக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம எப்படி ஆகணும், நம்மை நாமே நிதானித்து நம்மை நாமே சோதித்து அறிந்து தேவன் மேலே வைக்கிற அன்பிலே நாம் வளருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏன்னா அவர் நமக்கு நல்ல சிநேகிதராக இருக்கிறார். வேதம் வாசிக்கும் போது பேசுறார்,
நம்ம ஒருவர்கிட்ட போய் பேசணும்னா அதுக்கும் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அங்கேயே நம்ம கூட இருக்காரு. சபை கூடி வரும்போதும் தேவன் பேசுகிறார். திருவிருந்து எடுக்கும் போதும் பங்கு பெறும் போதும் தேவன் நம்மோடு. அவர் உடன்படிக்கையின் ரத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறது எதுக்கு தெரியுமா? இன்னும் அவர் மேல அன்பு வைக்கிறது. சாதாரணமா எடுக்கக்கூடாது. அதில் நிறைய கண்டிப்பு இருக்கு. அந்த தேவன் நித்திய ஜீவனுக்கு பாருங்க, நம்ம சபையிலே ஒரு சகோதரர் மரித்து போனாரு. நம்முடைய தேவன் சொல்லிட்டு போயிருக்காரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்லிட்டு. அவர் எவ்வளவு அன்பானவர் பாருங்க. அவர் பரத்துக்கு போனா என் நினைவு கூறும்படி என் உடன்படிக்கை ரத்தத்தை நீங்க பங்குல அந்த ரத்தத்தை பரிசுத்த அப்பத்தையும் நமக்கு கர்த்தர் கொடுக்கணும்னா எந்த அளவுக்கு அன்பு வச்சுக்கணும். என் பிள்ளைங்க தவறு விழுந்துடக்கூடாது, என் பிள்ளைங்க இது பண்ணக்கூடாது, அவங்கள பலப்படுத்தணும், என் ரத்தம் அவங்கள பலப்படுத்தணும்னு. இன்னைக்கு அண்ணன் செல்வி சொன்னாங்க, இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லிட்டே பின்னால போனேன்னாங்க. அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ பலன் உண்டுங்க. அந்த வார்த்தைக்கு அப்படி பலன் உண்டு. எனக்கு ரட்சிப் பற்றி எது பற்றி தெரியாது. நான் எப்பவுமே 7 தடவை இயேசுவின் ரத்தம் செய்ய சொல்லுவேன். படிக்கட்டு வேலைக்கு போகிறப்ப கூட நான் படிக்கட்டில் மேலே ஏறும்போது 7 தடவை சொல்லிட்டு தான் மேலே போவேன். அதே மாதிரி பிரசன்னாக்கும் சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் படுக்கிறப்ப சுற்றி 4 பக்கம் இயேசுவின் ரத்தத்தையும் சிலுவை போடுன்னு சொல்லுவேன். எங்கள் வீட்டில் இது பண்ண பெட்ஷீட்டுக்குள்ளாந்து வெளியில் கை வரும், இப்படின்னு போடுவான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா பார்ப்பாங்க இவனை. அப்புறம் விட்டுட்டாங்க. இவன் இதே வேலை தான், பெட்ஷீட்டுக்குள்ளேருந்து கையை விட்டு இப்படின்னு போட்டுட்டு படுத்துப்பான். ஏன்னா நம்ம ஓட்டை பாத்திரம், அவர் தங்க முத்திரை நம்ம மேலே இல்லையா? நம்ம ஓட்டை பாத்திரம் ஒரு அடி கொடுத்தா நம்ம விழுந்துருவோம். ஆனால் அவர் தங்க முத்திரை. அவ்வளோ பெரிய அன்பான தேவன், அன்பே உருவான தேவன் நமக்கு ஒரு தகப்பனாய், ஒரு நல்ல சிநேகிதராய், நல்ல நண்பராய் நம்ம கூட இருக்காருன்னா அவரை போல ஒரு தெய்வம் இல்லைங்க, இல்லையா? அதனால தான் பெண்களுக்கு ரொம்ப விசேஷத்தை ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. பெண்களுக்கு என்ன சொல்றது, அப்படியே மற்றவங்களை காட்டிலும் பெண்கள் மேல அவருக்கு அவ்வளோ அன்பு. அதனால தான் மரியா அழுத கூட எனக்கு தொடாதுன்னு சொல்லிட்டு அப்போ கூட ஏன் அழுகிறா, ஏம்மா அப்படின்ட்டு வராரு. எவ்வளோ நமக்கு சப்போர்ட் பாருங்க நம்ம ஆண்டவர். ஒரு பெண் பாவம் செய்தது நிமித்தம் அதே பெண்ணின் வழியா நமக்கு விடுதலை கொடுத்த ஒரே ஆண்டவர். அந்த மரியாளின் வயிற்றில பிறந்து நமக்கு பெண்ணுக்கு பெருமை சேர்த்த முதல் ஆள் யாருன்னா தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த அன்பு தான் இன்னைக்கு உங்களை என்னையும் பேச வைக்குது. யார் கேட்டாலும் ஆண்டவர் ஆவியானவர் சொல்லியிருக்காரு, என்னது பெரியோர் ஆண்கள் மேலும் பெண்கள் மேலும் சிறுவர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. ஊழியக்காரியின் மேலும் சொல்லியிருக்காரு. ஊழியக்காரங்க பிரசங்கம் இருக்கக்கூடாதுன்னு எத்தனை பேசுவாங்க. வசனத்தை எடுத்து காட்டுங்க. ஊழியக்காரியின் மேலும் சொல்றேன். ஆண்டவர் பின் சென்று ஊழியம் செய்தவர்கள் எல்லாம் பெண்கள் தான். அப்புறம் பவுல் எல்லாரையும் வாழ்த்தி பெண்களை அதுக்குன்னே ஒரு அதிகாரமே வச்சிருக்காரு. வாழ்த்துங்கள், இவளை வாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சபையை வைத்து நடத்துகிற அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்குறாங்கன்னா அந்த அன்பு எவ்வளோ பெருசு பாருங்க. நம்மளை அதான் ஆண்டவர் கேட்குறாரு, அன்பு எங்கம்மா, உன்கிட்ட குறை இருக்குமா, அன்பு எங்கே, ஏன் அந்த அன்பு இல்லை, ஏன் நீ அப்பெல்லாம் ராத்திரியில் அவ்வளோ நேரம் ஜெபிப்பியே, இப்போ ஏன் 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டே போய் வேலைக்கு போகிற? என்னையும் நான் நினச்சி பார்ப்பேன். சில வேலையில் அப்படி இருந்தால் பயம் வந்துடும். பயத்தினால எழுந்து ஜெபிக்கிறது அப்படி கிடையாது, அன்பினால எழுந்து ஜெபிக்கணும். ஐயோ ஜெபிக்கலைன்னா அப்புறம் பிரச்சனைன்னு சொல்கிற பயத்தினால ஜெபிக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய வேலை நான் செஞ்சுருக்கேன். அப்படி செய்யக்கூடாது, அன்பின் நிமித்தமாய் ஜெபிக்கணும். அதுதான் இந்த நாளில் ஆண்டு நம்மோடு கூட கேட்குறாரு. ஏன்னா இந்த வாரம் நம்ம நிறைய பெண்களை குறித்து பேசிட்டோம். அதனால தான் நான் அதை குறித்து நான் உங்களுக்கு அதிகமாக நான் சொல்ல விரும்பலை. அதனால தான் இந்த ஸ்ரீசர்களை கூட நான் சந்தோஷமாக நினச்சி பார்ப்பேன். அவ்வளோ போனவங்க தான். ஆனால் அந்த அன்பு நெருக்கி ஏவும் போது வாப்பா அடிச்சு போடு, என்னை தலைகீழாக போடு, இப்படி போடு, அப்படி போடு. இன்னைக்கு முதல் நாள் தான் இல்லை என்ன சொல், நான் ஜீவனை கொடுப்பேன், நான் இது நான் மறுதளிக்க மாட்டேன் கொஞ்சம் மறுநாள் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்ன அதே பேதுருவை தேவன் எப்படி கொண்டு வந்தார்னா அந்த அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு, அந்த கண்களில இருந்து வருகிற அன்பு, தேவன் நம்ம வேலை வச்சிருக்கிற அன்பை நினைக்க தான் நம்மளும் நம்ம குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ தேவனிடத்தில் நேசிக்கிறீங்களோ அந்த அன்பு தான் உங்களை என்னையும் பலனுள்ள தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சாதாரணமான ஆண்டவர்ல நம்ம ஒப்பு கொடுக்கறது ஒன்னே ஆண்டவரே அடிமையாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆச்சான்னு சொல்லிட்டு சிலர் எல்லாம் பயம் வருத்துவாங்க. பயப்படாதீங்க, எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் செல்லத்துலன்னு ஒருத்தவங்க இதுல பர்ஷாவகத்தில் இருக்காரு. அவர் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொன்னார், அவர் வாலிப வயசுல அவர் நிற்கும் பொழுது ஜெபம் பண்ணும்போது இந்த இதில் பண்ணிகிட்டே இருக்காராம். எலுமிச்சை மரத்தை கூட டோம் கூட அங்கேருந்து தூக்கி அடிக்கிறாங்க மந்திரவாதிங்களும்.
ஏன்னா தேவனுடைய அன்பை குறித்து அப்படியே பேசி வீரவசனமாக பேசும்போது எலுமிச்சம்பழம் தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. எல்லாரும் பயந்து அப்படியே பார்க்குறாங்க, ஐயோ மந்திரவாதி எலுமிச்சம்பழம் அடிச்சுட்டாங்க பாஸ்டர், நல்லா ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க நாங்கள். ஆனால் இவர் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்துட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஜூஸை போடு. அப்போ தான் கல்யாணம் வேறு ஆயிருக்கான். கல்யாணம் வேறு இப்போ தான் புதுசாக ஆயிருக்கு. எலுமிச்சம்பழத்தெல்லாம் போடுறாங்க. அன்னைக்கு பயந்து அவர் பின்னால் போயிருந்தா இன்னைக்கு கூட ஆத்துமாக்கள் கிடச்சிருக்காது. நான் தேவன் அழைத்தவர் என்ன, தேவன் மேலே நான் அன்பு வச்சுருக்கேன். இன்றைக்கி சபை பெருகி பெரிய சன கூட்டமாக அங்கே இருக்கும். இவங்க பாஸ்டர் இவங்க போகிற சபை தானேம்மா? பாஸ்டர் இவங்க ஜான் பிரதர்லாம் அந்த சர்ச்சுக்கு தான் போவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க பாடுறதெல்லாம், அந்த பாஸ்டர் பாடுறதெல்லாம். அப்போ அவர் அந்த மெசேஜ் நாங்கள் இப்போ நான் இது பண்ணுவோம், பார்ப்போம். எங்கள் ரிலேஷன் கல்யாணத்துக்குலாம் அவங்க வருவாங்க. பாஸ்டரும் அவங்க ஒய்ஃபும் வருவாங்க. எங்கள் ரிலேஷன் கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. எதுக்காக சொல்லுவேன்னா அவ்வளோ அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படிக்காக முதலாவது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய அன்பினால தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? இந்த நாளில் கூட தேவன் அப்படியாக நடத்துகிறார். என்னை நிறைய சோர்வுகள் இந்த மீட்டிங் நடத்துகிறப்போ எனக்கு நிறைய சோர்வு, பலகீனம், அதாவது சரீர பிரகாரமாக இல்லை, நிறைய காயங்கள் ஏற்பட்டுச்சு. என்ன கூட்டம் இது போய் வச்சுருக்கீங்க, இவங்களை வச்சு நடத்துகிறீங்க, எப்படி முடியும்? ஜெபிப்பாங்க, ஆப்போசிட்டாக பேசுவாங்க. எல்லாருமே அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. ஊழியக்காரவங்க என்னம்மா இவரை போட்டு கூட்டம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆண்டவர் சொன்னது, அவர் சமூகத்தில் விழுந்து அழுது கேட்டால் அவர் ஓகே பண்ணவங்கள தான் நான் மாற்றுவேன், நான் மாற்ற மாட்டேன், அவர் தான் சொல்லிட்டு நான் இருந்தேன். அந்த நாளில் அந்த கூடுகைக்கு எல்லாம் வந்தாங்க. நான் எதுவும் இல்லை, ஆனால் தினம் கண்ணீர் விடுவேன், கண்ணீர் அழுக ஆண்டவர்கிட்ட அழுதுகிட்டே இருப்பேன். ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒன்றே தான், நான் உண்மை தான் நம்பியிருக்கேன், அப்படியே கண்ணீர் அப்படியே அனுப்பிச்சிடுறாரு. அப்படி இருந்து கர்த்தர் நல்ல ஒரு தேவ கிருபையினால தேவன் அந்த மீட்டிங்கை ரொம்ப ஆசீர்வாதமாக எல்லாரும் ஃபீட்பேக் பண்ணோம் இந்த வாரம். அப்போ எல்லாருமே 100% எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இடம் மட்டும்தான் இங்கே வைக்கணும், அது ஒன்று தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மகிமையும் கிருபையும் எல்லா அன்பும் தேவனுக்கு மாத்திரம்தான். இந்த காரியங்கள் நடந்தது எல்லாம் அவருக்கு மாத்திரம்தான், நம்ம ஒன்றும் கிடையாதுன்னு எனக்கு நல்லா அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நான் தான் சொல்லுவேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும், அப்படி தான் பேசுவேன் ஆண்டுகிட்ட. அதனால் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் கையில் பிடிச்சிங்க, நான் நோஞ்சா குட்டி, என்னை நீங்கள் கையில் பிடிச்சி தூக்கிட்டு எப்பவுமே நல்ல குழந்தைங்கள நடக்க வச்சுருவாங்க. நோஞ்சா மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, தூக்கி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவரே, நான் எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன் நான். அப்படி இருக்கும்போது இந்த வேதனையான சூழ்நிலையில் ஒரு சகோதரர் பாஸ்டர் அவங்க சொல்லிட்டு, பெரிய ஊழியக்காரங்க தான், அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். அவங்க வந்துட்டு நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி வச்சுருந்தேன், இந்த மாதிரி இந்த மீட்டிங்க்கு இது மாதிரி வேணும், இதுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். எப்போவுமே பேச மாட்டாங்க, பார்த்துட்டு அப்படியே விட்டுடுவாங்க, இல்லை வேறு யார்கிட்டனா சொல்லி பேசுவாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு, நான் பார்க்கல, மறுநாள் பார்த்தேன். மறுநாள் நைட்டு பார்க்குறேன். அதில் என்னடா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வயசானவங்க அவங்க. நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, உனக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமா, உனக்கு தைரியமாக இருங்க, தொடர்ந்து ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ஒரு அன்பு, நம்ம ஒரு குழந்தைய பார்த்தா, சின்ன பிள்ளை பார்த்தா என்னடா அப்படின்னு கேட்பேன். ஆம்பளை பசங்களை பார்த்தா என்னடிச்சலாம், என்ன வேணும் அப்படின்னு கேட்பேன். அது நமக்குள்ளே இருந்து வருகிற அன்பு, பொங்கி வருகிற அன்பு. அதுபோல் அந்த நாளில் வேதனையோடு இருந்த சூழ்நிலையில் அந்த வார்த்தை எனக்கு அப்படியே ஒருத்தவங்க யாரோ ஆறுதலாக சொன்ன. இப்போ நம்ம ஹஸ்பண்ட் இருந்தால் நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது போல் நமக்கு ஒரு கூட பிறந்த சகோதரன் போல் அந்த வார்த்தையை கொடுத்து அந்த பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தேவனுடைய அன்பு அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுடைய அன்பு வெளியில் பாய்ந்து போகுது. அப்போ நமக்குள்ள தேவனுடைய அன்பு இருந்துச்சுன்னா நம்ம கூட இருக்கவங்கள போய்கிட்டே இருக்கும் இல்லையா. இந்த நாளில் கர்த்தர் பேசின அந்த வார்த்தைக்காக அவர் சொல்லி கொடுக்குறாரு. நிறையா இருக்குது, இதோட முடிச்சுக்கிற நேரம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய கரம் இருந்து அவர் மேலே நம்ம அன்பு வச்சு, அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டபடியால் நம்ம வீடுகளிலும் சரி, கணவருக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, நம்ம முடிந்த அளவுக்கு தேவனுக்கு ஒரு காரியத்தை அவர் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்து நாம் நடப்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆரம்பத்திலே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும்.
அவங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில் அவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து சாட்சியாக சொல்ல முடியாது இருக்கு. இங்கே வந்து ஒவ்வொருவருமே எதை தழுவி நம்ம சாட்சி சொல்லியிருக்கிறோம்? விசுவாசமா? ஓகே. எதை தழுவி நம்ம சாட்சி சொல்கிறோம்? இங்கே வந்த எல்லாமே ஒரு காரியத்தை முன்னிட்டு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. எதை வச்சு? வெரி குட். கரண்ட் நம்ம பயன்படுத்துகிறோம். அன்பு அன்பு அன்பு. அப்புறம் நம்மளாம் ஒரு 3000 லிஸ்ட்டு வைப்போம். தேவைகள்லாம் இங்கே 3000 வைப்போம். அவர் 3 தான் வைப்பார் லிஸ்ட்டில். என்னன்னு சொல்லுப்பாங்களா? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னிடத்தில் 3 வாட்டி கேட்பார் உங்களை என்னையும். மற்றதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. இப்போ நம்ம எல்லாம் இந்த சிலுவை தியான நாட்கள் இருக்கிறோம். கரெக்டாக இல்லையா? நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். கரெக்டாக இல்லையா? நம்ம இருதயங்களில் தேவ ஆவியினுடைய இந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்குதுன்னா அது கரெக்டாக ஃபுல்லாக இருக்குதா? இந்த சிலுவை தியான நாட்கள் எது காலியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அதை ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கு தான் சிலுவை தியான நாட்கள். காலியாக இன்னும் நம்ம இந்த ஒரு மாதம் நான் எத்தனை நாள் சிலுவை தியானம் நம்ம அது கூட சரியா தெரியாது எனக்கு. 40 நாட்களா? அந்த 40 நாட்கள் எதுக்காக கொடுக்கப்படுகிறது? அந்த 40 நாட்கள் மட்டுமா? இல்லை. குறைவு இருந்துச்சுன்னா அன்பை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அந்த சிலுவை நமக்காக பட்ட பாடுகள் என்ன பண்ணணும்? அதை தியானிக்க அந்த இருதயத்தில் அந்த ஃபில் பண்ணிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வந்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. வேற என்ன எதை எதிர்பார்க்குறாரு அவங்க கிட்ட கடவுளை? யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த பேதுரு வந்து அந்த என்ன சொல்றது 3 தடவை மறுதளிக்கும் பொழுது தன்னை காரி துப்புறாங்க, அரையிறாங்க, என்னென்னலாம் பண்றாங்க. அப்பெல்லாம் கூட அவர் ரியாக்ஷன்லாம் அதிகமாக காட்டல. ஆனா பாருங்க அந்த இடத்துல அவருடைய அன்பு அங்க எப்படி வெளிப்படுது பாருங்க. பேதுரு 3 தடவை மறுதளிச்ச பிறகு ஒரே ஒரு பார்வையை பார்ப்பாரு பாருங்க. அதாங்க அன்பு. மற்ற எல்லாம் அதெல்லாம் விட ஒரு பெரிய வழியை அவர் எங்க அனுபவிக்கிறாரு? நீங்க கவனிக்கிறீங்களா நான் சொல்றது? எல்லாம் எந்த இடத்துல அனுபவிக்கிறாருங்க? தன்னுடைய சீடன் ஒருத்தனாவது எனக்காக நான் சொன்னபடி அவன் மறுதளிச்சிட்டான் பத்தியா? அப்படி பாக்குறாரு பாருங்க. அந்த பார்வையை எத்தனை பேர் பாத்துறீங்க? படம் பாத்துறீங்களா? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அந்த பார்வையை பார்க்கும்போது நமக்கு இங்க கண்ணீர் வருங்க. நாம இன்னைக்கு வந்து நம்மளே சிந்திப்போம். இன்னைக்கு இருதயங்கள்ல அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆனா அவர் நம்மளை பார்க்கிறாரு. ஏங்குறாரா அவரு? அந்த அன்பு இன்னும் சரியா இல்லப்பா அப்படின்னு ஏங்குறாரா? அந்த ஒரு தவிப்பை நம்ம கொடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம சரி செய்து கொள்வோம். மாமே ஹல்லேலூயா. அன்னைக்கு சிலுவையில எனக்காக ஒருத்தர் என் கூட இருப்பாங்களான்னு அவர் எதிர்பார்த்தாரு. ஜெபிப்பாங்களான்னு எதிர்பார்த்தாரு. யாரும் ஜெபிக்கல, தூங்கிட்டாங்க. கூட யாராவது இருப்பாங்களா பார்த்தாங்க. அப்பவும் யாருமே துரோகம் பண்ண சீடன் ஒருத்தன் என்ன சொல்றது காசுக்காக மாறின சீடன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போயிட்டாங்க. மம்மி சொன்னாங்க, அருமையா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க. சின்ன வயசுல அந்த என்ன காய் எது சாப்பிட்டாங்க? சாப்பிட்டுட்டு வச்சேன்னு பள்ளிக்காவா? அது அரளிக்காவா அல்லது ஊமத்தங்காவா ஏதோ ஒண்ணு. அந்த ஒரு அடிப்படை அன்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக அந்த செய்தது கூட ஜீசஸ்க்காக யாருமே அந்த நேரத்தில் நிக்கிறதுக்கு இல்லை. அவர் பாருங்க உங்களுக்கு அவர் வந்து பாடுகளை அனுபவிக்கிறப்போ நம்மளும் சேர்ந்து அவருக்காக பாடுகளை அனுபவிக்கிறத அவர் எதிர்பார்க்கிறாரு. அவர் அளவுக்கு அனுபவிக்கிற அளவுக்கு நம்ம பாடுகளை அனுபவிக்கல. அவர் ஒரு சின்ன சொன்னா என்ன வச்சாங்க, சொம்பு மாதிரி வச்சாங்க, பார்த்து எடுத்து அவங்க சாப்பிட்டான்னு சொன்னாங்க. நமக்கும் ஆண்டவர் பாடுகளை வைப்பாரு, அதை எடுத்து நம்ம சாப்பிட்றோமா? அவருக்காக நட்புக்காக அன்புக்காக நம்ம செய்யறோமா? அடுத்து அதை மட்டுமே பார்க்காதீங்க, சந்தோஷத்தை வைக்கிறார். உங்களுக்காக பாடணும் வச்சு நம்ம சந்தோஷத்தை வைக்கிறாரு, அதை எடுத்து குடிக்கிறோமா? நமக்கு நல்லதுக்கே நம்ம எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறோம். கர்த்தரை நம்ம கைவிட்டுரும். அவர் நமக்காக நிறைய சமாதானம் வைக்கிறார், பாடுகள் வைக்கிறார். பாடுகள் கிறிஸ்தவனுக்கு வரும், வராதுன்னு யார் சொன்னா? வரும். ஆனா அது அவருக்காக சகிக்கும் பொழுது உண்மையான சமாதானம் இருதயத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. இது நீங்க மனதில் இருத்திக் கொள்ளுங்க. அதனால தான் எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்த அந்த ஒரு நட்புக்காக அவங்க செஞ்சாங்க. கண்ணை மூடிட்டு எடுத்து குடிச்சிட்டாங்க. நம்ம இயேசுக்காக ஐயோ பல தடவை யோசிக்கிறோமே, என்ன இவ்வளவு கஷ்டம், என்ன இவ்வளவு பாடு, சே. ஆனா அதெல்லாத்த விட அவர் அனுபவிச்சிருக்கிறாருங்க. உங்களுக்காக எனக்காக சிலுவையில் என்ன பெரிய பிரச்சனைகள் பாடுங்க இருந்தாலும் நான் அதை இயேசுக்காக நான் அனுபவிப்பேன். நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, உங்களை கர்த்தர் நிச்சயமா கைவிட மாட்டார். கரங்க தட்டி தேவனை நாம் மேம்படுத்தலாமா? ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன். வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல மொத்தம் எத்தனை சபைகளுக்கு ஆண்டவர் கடிதம் எழுதுறாரு? 7 சபைகள்ல பெரிய குறைவுள்ள சபை எது தெரியுமா? தியேத்ரா சபைலாம் இருக்கு, பெரிய குறை. விக்கிரக ஆராதனைகள் இருக்கு. எசபேலின் ஆவி அந்த விக்கிரகங்கள் சம்பந்தப்பட்டதை என்ன பண்றாங்க? அடைச்ச காரியங்கள் இருக்கு. கர்த்தரை மறுதலிக்கிற அத்தனை பொல்லாத காரியங்களும் இருக்கு. அத்தனை இருந்தும் கூட அதை முன்னாடி கொண்டு வரல. தயவு செய்து எடுத்து வாசிங்க. எந்த சபையை முன்னாடி கொண்டு எடுத்துட்டு வராரு பாருங்க, அதை மட்டும் வாசிங்க. இங்க வந்தவங்க தயவு செய்து அன்புல நம்ம பலப்பட்டுட்டு போனோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. 4 வரலும் வாசிங்க. இல்ல வெரி சாரி. வெளிப்படுத்தல் 2:1 வாசிங்க. நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளை
உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்த. ஒரு நிமிஷம், இவங்க இதுலலாம் நல்லா அன்பா தான் இருக்கிறாங்க. என்ன சொன்னேன் இப்ப சொன்னாங்களே, மம்மி எடுத்து அந்த சொம்பு எடுத்து குடிச்ச மாதிரி கர்த்தர் அனுபவிச்ச பாடுகள் போல இவங்க எல்லாம் அதையும் எடுத்து என்ன பண்றாங்க, கர்த்தருக்காக பொறுமையை எல்லாத்தையுமே அவங்க சகிக்கிற எல்லாத்தையுமே கர்த்தருக்காக சகிச்சுறாங்க. அதுவே அன்பு தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, கீழே வாங்க. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா அப்படியே அப்படியா பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இடைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற உன் பேரில் எனக்கு எவ்வளவு பெரிய தியேத்ரா சபை, அவ்வளவு பெரிய பாவம் பண்ணுது, விபச்சார பாவம் உள்ள இருக்கு, விக்கிரக ஆராதனை உள்ள இருக்கு. அதெல்லாம் முன்னாடி எடுத்து வந்து இதை பெரிய இஷ்யூவா எடுக்கல. எதை எடுத்து வந்து வைக்கிறார் ஆண்டவர்? அன்புல குறைவா இருக்கிற சபையை எடுத்து வைக்கிறாரு. இது எதுக்கு இந்த சிலுவை தியான நாட்கள்ல சொல்றேன்னா, அன்புல குறைவா இருக்கிறீங்களா, உலகத்துல தேவன் பெரிய பாவம் உள்ள உலகத்துல செய்யற அந்த ஜனங்கள் தான் பார்ப்பாங்க நினைக்கிறது. உங்களும் என்னை தான் முதல்ல பாக்குறாரு. அன்புல குறைவா இருக்கிற மகனே மகளே, உன்னை நீ சரி செய்து கொள் சொல்றாரு. எத்தனை பேர் நீங்க சரி செஞ்சு போறோம்? நம்ம வேற எதையுமே எதிர்பார்க்கல. நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, அந்த அன்பை நம்ம முழுமையா கொடுப்போமா? இந்த சிலுவை தியான நாட்கள் நம்ம உண்மையிலேயே நம்ம வந்து நம்மள சரியானபடி நம்மளை அப்டேட் பண்ணிப்போம். ஒன்னே ஒண்ணுதான், நான் அன்புல குறைவா இருந்தேன்னா இன்னைக்கு அந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ள அன்பை கொடுத்துருக்கிறாரு. அதை நிதானித்து அந்த அன்பை வெளிப்படுத்துவோம். நிச்சயமாக நம்ம வந்து என்ன ஆயிட போறதில்ல, கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அதனாலதான் 1 கொரிந்தியர் நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்க அந்த வீட்டை போய் கூட வாசிங்க. அன்பு எப்படி, அந்த தேவ ஆவியினுடைய அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த அன்பு எப்படி இருக்குன்றது அதுல காணப்படுது. 1 கொரிந்தியர்ல வாசிங்க. ஆண்டி அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்கதரிசனங்களாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்லிகளும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது. உங்க இருதயம் எப்படி இருக்கு திங்க் பண்ணீங்க. நம்ம எவ்வளவு பெரிய ஊழியம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், ஆனால் அன்பை தேவன் எதிர்பார்க்கிறார். ஓகேவா? இன்னைக்கு அந்த அன்பு நம்ம சரியானபடி கொடுப்போமா? இன்னைக்கு தேவன் நம்மளோட கூட பேசியிருக்கிறார் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஏதோ ஒண்ணு குறைவு இருக்கு. என்ன குறைவு இருக்கு? அன்பு குறைவு இருக்கு. அதை சரி செய்து கொள்வோமா? உங்க பிரச்சனைகள் உங்க குறைகள் அவர் நீக்குவார். ஆமென். கடைசி வார்த்தை தயவு செய்து வாசிங்க. இப்பொழுது அன்பே பெரியது. ஆமென். ஓகேவா? இதை மனதில்